இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வீராக்கு மலையில நனைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். மணிக்கணக்காக மலையில் நனைஞ்சு காய்ச்சல் வந்தாலும் சரி, திரும்பவும் அந்த மலையத்தான் விரும்புவா. அப்புறம் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ரூம் ஃபுல்லா புத்தகத்தை அடுக்கி வச்சாலும் அவளுக்கு பத்தவே பத்தாது. நம்மள சில பேருக்கு வெறும் 2 பக்கத்தை போட்டனாலே தூக்கம் வந்துடும். ஆனா இவங்களுக்கு வர்ற தூக்கமும் புத்தகத்தை பார்த்தா ஓடி போயிடும். அதனாலதான் படிச்சு கலெக்டர் ஆயிருக்காங்க. ஏன்பா உன் பொண்டாட்டி ரொம்ப கோவக்காரியாமே? ஆமா, ஆனா நியாயமான விஷயத்துக்கு தான் கோவம் வரும். சும்மா எல்லாம் கோவப்பட மாட்டா. அவளே கோவப்பட்டு பேசிடுவா, அப்புறம் தனியா போய் நின்று அவளே ஃபீல் பண்ணுவா, குழந்தை மாதிரி. அந்த தனிமை அவ பேசினதுல எது சரி தப்புங்கிறத புரிய வைக்கும். அவ பேசினது தப்புன்னா எங்க இருக்கோம் யார் இருக்கான்லாம் பார்க்க மாட்டா, உடனே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுருவா. ஆனா இன்னொன்னு, அவளுக்கு யார் மேல அதிகமா கோவம் இருக்கோ அவங்களத்தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ உன் மேல உன் பொண்டாட்டி மூட்டை கணக்கா கோவம் வச்சிருக்கான்னு சொல்ற? ஆமா மாறா, அப்போ உன் பொண்டாட்டிக்கு சாப்பாட்டுல என்ன பிடிக்கும்? என்ன சாப்பாடா இருந்தாலும் கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தா நல்லா சாப்பிடுவா. அதுவும் நான் ஊட்டி விட்டேன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு நல்லா சாப்பிடுவானா பாத்துக்கங்களேன். ஏமா வீரா, உன் புருஷன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா? வீரா, கோயில்ல வச்சு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாற சொன்னதெல்லாம் சரிதானா? மாற சொன்னது எல்லாமே சரிதான். அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது வீரா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கீங்க போல. காலத்துக்கும் நீங்க 2 பேரும் இப்படியே இருங்க. புள்ள குட்டி வந்தாலும் உங்க பாசம் குறைய கூடாது. அதெல்லாம் குறையாதுக்கா. ஏன்னா எனக்கு அவ குழந்தை, அவளுக்கு நான் குழந்தை. அது எங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த நீர் பறவை மாதிரி ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தரால வாழ முடியாது. எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அது அன்பால தான் வரும். அதே சண்டை அன்பாலே காணாமையும் போயிடும்.